செம்மொழி பூங்கா பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளது. இந்த மாத இறுதியில் முதல்வர் திறந்து வைக்கிறார். அமைச்சர் KN நேரு பேட்டி. கோவை காந்திபுரத்தில் உள்ள மத்திய சிறைச்சாலை மைதானத்தில் 45 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டு வரும் செம்மொழி பூங்கா பணிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோர் பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு, செம்மொழி பூங்கா பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதால் இந்த மாத இறுதிக்குள் முதல்வர் திறந்து வைப்பார். பூங்காவில் 23 செயல்பாடுகளில் 4 மட்டும் மீதமுள்ளதாகவும் ஒரு வாரத்தில் பணிகள் முழுமையாக முடியும் என்றும் அவர் கூறினார். பூங்கா பணிக்காக ரூபாய் 214 கோடியே 25 லட்சம் செலவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் விளக்கினார். மரங்கள் நடவு செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை மறுத்த அவர், அரிதான மரங்கள், 1000 வகை ரோஜா, உலகில் இல்லாத தாவர வகைகள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். துப்புரவு பணியாளர்கள் நிரந்தரம் குறித்த கேள்வி எழுப்பப்பட்ட போது முதல்வர் அறிவித்த 6 நலத்திட்டங்களின் பயன்களை பற்றி அமைச்சர் குறிப்பிட்டார். பீகார் தேர்தலில் வெற்றி தமிழகத்தின் தாக்கம் ஏற்படுத்தும் என்ற பாஜக கூற்றை பற்றி, தேர்தலில் ஜெயிப்பது நாங்கள்தான் என்று அவர் மறுத்தார். வாக்காளர் பட்டியல் குறித்து தாவேகா தலைவர் விஜய் கருத்துக்கு பதிலளித்த அமைச்சர், 68,000 பேர் பணியாற்றுகின்றனர், குளறுபடிகள் இல்லை என்றார். சின்னவேடம்பட்டி ஏரி பிரச்சனை, தண்ணீர் விநியோகம், குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டம், SIR படிவ குற்றச்சாட்டு போன்ற விடயங்களுக்கு அவர் விளக்கம் அளித்தார். திருப்பதி நன்கொடை தொடர்பாக என் குடும்ப உறவினர்கள் வழங்கியதாக தெரிந்தது. எனக்கு தெரிந்திருந்தால் வேண்டாம் என்று சொல்லுவேன் என்று அமைச்சர் கூறினார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பூங்காவை திறப்பதற்கு, செம்மொழி பூங்காவை திறப்பதற்கு இந்த மாத இறுதியில் வர இருக்கிறார்கள். அதனால் இந்த பணிகளை விரைவுபடுத்தி முழுமையாக அனைத்து பணிகளையும் முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக இன்றைக்கு எங்களுடைய DMA கமிஷனர், நம்முடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து பார்வையிட்டு விரைவாக முடிப்பதற்குரிய ஏற்பாடுகளை சொல்லியிருக்கிறோம். எனவே இந்த ஒரு வார காலத்திற்குள் ஒரே 2-3 வேலைகள் மட்டும்தான் அதில் கொஞ்சம் தாமதமாக இருக்கிறது. பாக்கி அனைத்து வேலைகளும் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிடும். இந்த மாத இறுதிக்குள் முதலமைச்சர் தேதி அறிவிப்பார்கள். அந்த தேதியில இந்த மாத இறுதிக்குள் திறந்து விடுவார்கள். ஏதாவது கேட்கறதுனா கேள்வி இல்ல. வேலை இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் காம்ப்ளெக்ஸ், அந்த இன்டோர் பிளே ஏரியா டிக்கெட் காம்ப்ளெக்ஸ், அது ஒண்ணு 50% மேல வேலை முடிஞ்சிருச்சு. அது அதே மாதிரி வாட்டர் கார்டன், ஃபில்ட்ரேஷன் யூனிட் இன்ஸ்டாலேஷன் அது வந்துகிட்டு இருக்கு. வந்தா முடிச்சுட்டுருவோம். இப்போ பெய்டு பே ஏரியா, நம்ம பணம் கொடுத்து பார்க்குற ஏரியா, அது ஒன்று. அடுத்தது வந்து மவுண்ட் பிச்சிங், இந்த மவுண்ட் இருக்குல்ல, அது ஒன்று 4 தான் பாக்கி எல்லா வேலையும் முடிச்சிடும். என்ட்ரன்ஸு, அதே மாதிரி என்ட்ரன்ஸ் கிளாஸா, எல்லா வேலையும் 23 வேலை இருக்கு. 23 வேலையை முடிச்சிடும். இந்த 4 வேலை தான் கொஞ்சம் குறை இருக்கு. அதையும் விரைவாக முடிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வந்து மொத்தம் வந்து ஏற்கனவே 167.25 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போது கூடுதலாக 47 கோடி ரூபாய் அதுக்காக போட்டு 214.25 கோடி ரூபாய் இதற்காக செலவு. இந்த 47 கோடி இன்னும் கொடுக்கலன்னு சொன்னாங்க. தமிழக அரசு தமிழக அரசு ஏற்கனவே கேட்ட ஒரு 27.50 கோடி தமிழக அரசு பங்களிப்பை இன்னும் கிடைக்கல அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ செம்மொழி பூங்கான்னு பேர் வச்சுட்டு வெறும் ப்ரோட்டன்ஸ் ஊட்டியில் இருக்கிற செடிகளை மட்டுமே உள்ள இருக்கு. இது எந்த அளவுக்கு மெயினா வந்து பார்க்குங்கிறது வந்து பொல்யூஷன் கட்டுப்படுத்துறதுக்காக பாரம்பரிய மரங்கள் இருக்கு. இங்க அப்படி எதுவுமே இல்லையே. ரொம்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய மரங்கள் மட்டும்தான் இருக்கு. நான் சொல்றது ரொம்ப ரேர் வெரைட்டி, எங்கேயுமே இல்லாத ரேர் வெரைட்டி கொண்டு நட்டுருக்காங்க. அதுக்குன்னு கன்சல்டன்ட் வந்து ரோஜா வகையில 1000 வகையான ரோஜா வச்சிருக்காங்க. இந்தியாவில் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் கிடைக்காத வெரைட்டி எல்லாம் கொண்டு வந்து நட்டுருக்காங்க. நீங்க செம்மொழி பூங்காலாம் வேற என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது பார்க்குன்னா வந்து நிறைய வண்டி போனாலும் அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக மரங்கள் வைக்கும். வெறும் குரோட்டன்ஸ் இதை வச்சு எந்த அளவுக்கு அழகு செடி மட்டும்தானே இருக்கு. மரம் நட்டுட்டு வளர்ந்துட்டு இப்போ உடனே மரம் நட்டுட்டு இருக்காங்க, வளர்ந்துடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நீங்க நினைக்கிறீங்க. பணிகள் மாநகர பல்வேறு இடத்துல முடியாம அது அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு காங்கிரஸ் சாலைகளும் தால் சாலையும் போடுறது இல்ல. அப்படி இல்ல, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் எந்த மழை காலத்துல கொஞ்சம் தாமதப்படுத்துறோம். மழை காலம் வந்து ரோட பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர் செலவு எங்கேயும் நிறுத்த மாட்டோம், முடிச்சுட்டு
அது அமைச்சர் அந்த அண்ணன் செல்வராஜ் அவங்க வந்து முடிக்கணும், அந்த ரோடெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. சார், இந்த துப்புரவு பணியாளர்கள் பணி நிரந்தரம் வந்து ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்கவே இந்த கோரிக்கை இருக்குது. இது சம்பந்தமா எந்த அறிவிப்பு இது வரைக்கும் வெளியிடவே இல்லை. அது சம்பந்தமா வேற ஏதாவது தொடர்ந்து இந்த துப்புரவு பணியாளர்கள் எங்களுடைய கோரிக்கை வந்து தமிழக அரசு புறக்கணிக்குது, எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னைக்கு காலையில் கூட முதலமைச்சர் அவங்களுக்காக தான் 6 திட்டங்களை அறிவித்து கொடுத்துருக்காரு. வீடு 17 லட்ச ரூபாய் வீடு கொடுத்துருக்காரு. சாப்பாடு 3 வேளை சாப்பாடு அவங்களுக்கு எப்ப எந்தெந்த ஷிஃப்ட் வர கொடுத்துருக்காரு. அதோட மட்டும் இல்ல, அந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு மானியத்துடன் பணம் கொடுத்துருக்காரு. தங்களுக்கு வீடு கொடுத்துருக்காரு. எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்து எல்லா வேலையும் இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. கவனிக்காமல் இல்ல, கவனிச்சுட்டு இருக்கான். எல்லா இடத்துலயும் எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் பிரைவேட்டைஸ் பண்ணிருக்கிறாங்க. அது இந்திய அளவுல எடுக்க வேண்டிய முடிவு பார்த்து பேசிட்டு இருக்காங்க, எடுப்பாங்க. தமிழகத்திலயும் எதிரொலிக்குன்னு சொல்லி பாஜக காரங்க தொடர்ந்து சொல்லிட்டு வந்துருக்காங்க. இந்த பாஜக ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களே, நீங்க சொல்லுங்களேன். தேர்தல் சொல்றாங்க, நீங்க தேர்தலில் நிக்கிறோம் ஜெயிக்க மாட்டாங்க சொல்லுங்க. ஜெயிக்கிறாங்க, ஆனா உள்ளபடியே ஜெயிக்கிறது நாங்க தான், நாங்க பார்த்து. இந்த எஸ்ஐஆர்னால வந்து தமிழகத்துல யாருமே ஓட்டு போட முடியாத நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இவ்வளவு பெரிய அரசாங்கம் இருக்கு. 6 லட்சம் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு ஆளு அரசு சார்பா பிஎல்ஓ போட்டிருக்காங்க. ஒரு 68,000 பேர் போட்டிருக்காங்க. BL2 அரசாங்க தேர்தல் ஆணையால் அங்கீகரிக்கப்பட்டு திமுகவில இருந்து ஒவ்வொரு பூத்துக்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்க. GDA ஒரு சார் போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலயும் நேரடியா ஃபார்ம் எல்லாம் பூரா கொடுத்துருக்காங்க. 90% கருத்து எவ்வளவு 90% ஃபார்ம் எல்லாம் போயிடுச்சு. இன்னும் இருக்கிறது 17-18 நாள் இருக்கு. அதனால இப்ப முதலமைச்சர் நேரடியாக மாவட்ட ஆட்சியரோட பேசி வெகு விரைவில் அதெல்லாம் நீங்க வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதான் அந்த ஃபார்ம் இருக்கிற குளறுபடி தீர்க்க என்ன மாதிரியான என்ன குளறுபடி இருக்கு சொல்லணும். அவங்க ஏற்கனவே பெற்றோர் 2002 போட்டது 2002 வாக்காளர் பட்டியலில் இருக்கிற பேர், அந்த வாக்காளர் பட்டியலில் குடும்பத்தில் பேர் இருந்தா அந்த குடும்பத்தில் இருக்கிற மெம்பர் எல்லாரும் சேர்ந்துக்கலாம். அதை எழுதி கொடுத்து போட்டோ ஒட்டி கொடுத்தா சேர்ந்துக்கலாம். தவறு இல்லாம ஃபுல்லா பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்காக எல்லாருமே அரசாங்கத்திலையும் சொல்லியிருக்கோம், கட்சியிலையும் நான் சொல்லியிருக்கோம். புதுசா சேர்க்கிறவங்களுக்கு ஃபார்ம் 6 போட்டு அதையும் கொடுத்துருக்கோம். இந்த 30 நாள் முடிஞ்சோன்னா அடுத்த 30 நாள் அந்த வேலை சரி பார்க்குற வேலை தான் இருக்கு. அதனால ஓட்டு சேர்க்கறதுக்கு எல்லா முயற்சியும் அரசாங்கம் எடுத்திருக்கு, திமுகவும் எடுத்திருக்கு. சின்னப்படப்பட்டி ஏரியில பவானி ஆத்தினுடைய உபரி நீரை சேர்க்கிறதா சொல்லி நம்ம எம்பி எலெக்ஷனுக்கு வந்தப்ப சிஎம் அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனா இப்போ வந்து சுத்திகரிச்ச கழிவு நீரை போய் சேர்க்கறதுக்கு நம்ம கவர்மெண்ட்ல ஆர்டர் போட்டிருக்கோம். சொன்னதுக்கும் இப்ப செய்யறதுக்கும் உடன்பாடா இருக்கு. இல்ல விவசாயிகளுக்கு கண் கோபத்தில் இருக்காங்க. அமைச்சர் முன்னாள் அமைச்சர் முதலமைச்சரோட பேசி அதை மாற்றத்துக்குள்ள ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே சொன்னது மாதிரி நல்ல நீரை சேர்க்கறதுக்கு பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கோயம்புத்தூர்ல வந்து நீங்க 380 MLD ஒரு நாளைக்கு இருக்கும். 380 MLD. அந்த 380 MLD எவ்வளவுன்னா 10% தான் எவாபரேட் ஆகும், இல்ல செலவழிப்பாங்க. பாக்கி 90%, 80-85% மக்களுக்கு கழிவு நீராக தான் வரும். அதனால அதை சுத்தகரிப்பு பண்ணி ஒண்ணு விவசாயத்துக்கு கொடுக்குறோம், இல்லை இந்த பார்க் கூட சுத்தம் பண்ண தண்ணி தான் பொள்ளாச்சிலாம் நான் கூட எனக்கு கூட உனக்கு கூட வாய்க்கால்ல கொடுத்துட்டோம் விவசாயத்துக்காக. எனவே அந்த பணிகள் தொடர்ந்து அரசாங்கத்தால் ஒவ்வொரு ஊர்லயும் எவ்வளவு குடி தண்ணீர் கொடுக்குறோமோ அதை சுத்தகரிக்கிற சைமல்டேனியஸா அந்த வேலையை நடந்துகிட்டு தான் இருக்கு. வெள்ளல உள்ள குப்பையில மின்சாரம் தயாரிக்கிற திட்டம் நீங்க தான் அனௌன்ஸ் பண்ணீங்க. ஆமா, இப்ப முதல்ல எப்பதான் தொடங்கல? இப்ப சென்னையில ஆரம்பிச்சது சார். 250 சென்னையில ஆரம்பிச்சு கோவையில தான் ஆரம்பிச்சது. கோவில் ஆரம்பிக்க போறோம். அது 25 ஆண்டு கால திட்டம் சார். யாருமே ரொம்ப நிறைய பிரேக்லாம் இருந்தது. ஃபைனல் ஸ்டேஜ் வந்துச்சு. அது ஆரம்பிச்சு கோவை, மதுரை 3லயும் ஆரம்பிச்சிருவோம். எஸ்ஐஆர் திட்டத்துல மொத்த விண்ணப்பங்கள் எல்லாமே திமுக வாங்கி போறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இதை எதிர்த்து இப்போ அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். நீங்க வாங்க, நான் புரிஞ்சு சொல்றேன் உங்களுக்கு. யார் சார் பாரு எப்படி சார் எங்க கிட்ட கொடுப்பாங்க? நேரம் வீட்டுல தானே கொடுப்பாங்க. BLO பண்ணி வீட்டுல தானே கொடுக்கணும். நாங்க எப்படி வாங்க முடியும்? நீங்க எப்படி நீங்க சொல்லுங்க, நிருபர் சொல்லுங்க. நீங்க கலெக்டர் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் 2 பாரம் கொடுக்குறாரு. இதுல நாங்க எப்படி வாங்க முடியும்? கொடுத்த பாரத்தை ஃபுல்ல கொண்டு அவங்களுக்கு உதவி பண்ற வேலை தான் எங்க வேலை. அந்த வேலை தான் நாங்க செய்யறோம். அவங்க ஒரு ஆளையுமே போடாம இப்ப கடைசி நேரம் எங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தா இப்படி நாங்க போறாரு, கூடவே போறாரு, அரசு அதிகாரியோட கூட போறாருன்னா அதுக்காக தானே தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. ஒரு நாளைக்கு 50 பேரை சேர்க்கலான்னு சொல்லி. அது எப்படி நீங்களே சொல்றீங்க?
பல இடங்களில் தேக்க நிலை ஏக்க நிலை பாறை கொடுக்கறதுல கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் டிலே அந்த பிரிண்டடு எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவரும் அது கவனமா இருக்கிறாங்க. தமிழகத்துல தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றத வந்து திமுக மேடைகள்ல உறுதிப்படுத்துறாங்க. எந்த திமுக மேடைகள் விஜய் அவர் ஏங்க அவரை கேளுங்க. உண்மையிலேயே இந்த களம் அப்படித்தான் இருக்கா? எங்ககிட்ட ஏங்க அவர் சொன்னதை எங்ககிட்ட கேக்குறீங்க? அவர்கிட்ட கேளுங்க. எத்தியா உறுதி பண்ணிருக்கேன் அவரை கேளுங்க. போட்டின்னு சொல்றாங்க. திருப்பதிக்கு 44 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்து எங்க குடும்பத்துல இருந்து கட்டாங்க சார். நான் கட்டல. என்கிட்ட அவ்வளவு பணம் சார். குடும்பத்துல இருந்து கட்டுறாங்க. அவங்க கட்டுறாங்க. என் பேர்ல இல்ல நான் கொடுக்க கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. நீங்க நான் கொடுக்க கூடாது அப்படின்னு 2 நாள் பேட்டி கொடுத்தாங்க. அப்புறம் வேற எப்படி சொல்ல சொல்றீங்க? அது எதை எங்க ஊர் நிருபர் கேட்டா எங்களோட ரொம்ப உறவா இருக்கிறவரு நிருபர். அதனால ஏயா நான் கூப்பிடாத கேட்டேன். நீங்க சொல்றீங்க. நீங்க ஒரு அமைச்சர் அந்த அளவுக்கு ஏல எப்படி நீங்களே சொல்லுங்க. கேஸ் போட சொல்லுங்க சார். பிசினஸ் பண்ணாங்க சார் குடும்பத்துல. எங்களுக்காக கட்டுறாங்க. அது போய் நான் எப்படி வேணாம். என் பேர் தெரிஞ்சிருந்தா நல்லா அலோவ் பண்ண மாட்டேன் சார். அந்த எஸ்ஐஆர்ல வடமாநில தொழிலாளர் அதிகமா சேர்க்கக்கூடிய பணிகள் நடக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார். நீங்க ஒரு இடத்துலயும் சேர்ந்த மாதிரி ஒரு பஞ்சா 100 பேர் சேர்த்தாங்கன்னா அதை போய் பார்க்க சொல்லி அப்டேஷன் கொடுக்க சொல்லியிருக்கோம். அந்த 100 பேர் சேர்க்கறத பத்தி அவங்க 3 மாசம் 4 மாசம் இங்கேயே இருக்காங்களா, அவங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து விஓ பண்ணிருக்காரா, விஓ பண்ணி தாசில்தார் கொடுத்துருந்தா அது சேர்க்கலாம். இல்லைன்னா சேர்க்க மாட்டாங்க. அது சொல்றாங்க. கலெக்ஷன் போட்டு போட்டோ காசு ஒரே நிமிஷம் எடுக்கலாம் இருக்கு. எதுவும் ஃபுல் லிஸ்ட் எடுக்கணும் சொல்லுவா.